ஏதாவது உறுப்பு நமக்கு செயலிழந்து போச்சுன்னா அந்த உறுப்பு திரும்ப நமக்கு கடவுள் புண்ணியத்துல திரும்ப செயல்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கை காலு அந்த மாதிரி தான் வேண்டுதல் பிரகாரம் தான் அவங்க உண்டியில போடுவாங்க. தாலி உள்பட எல்லாமே வந்துட்டு எதுக்கு வேண்டிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறணும். அந்த வேண்டுதலுக்கு தேவையான அந்த பொருளை தங்கமாக செய்து அதை தான் அந்த வேண்டுதல் அப்ப அந்த பொருள் அப்படியே இருக்கணும். அந்த வேண்டுதல் நிறைவேறணும், அந்த பொருள் அப்படியே இருக்கணும். இவங்க நாங்க ஆரம்பத்தில் எதிர்த்தோம். இந்த மாதிரி தங்கத்தை நீங்க மக்கள் போடக்கூடிய அந்த நகைகளை உருக்கி நீங்க கட்டியாக்குறதே வந்துட்டு பிற்காலத்துல மிகப்பெரிய ஊழல் ஒண்ணு செய்ய போறீங்கிறத நாங்க ஆரம்பத்துல இருந்து பாஜக எதிர்த்துச்சு. அதே நாங்க சொன்னோம், இந்த மாதிரி நீங்க மக்களுடைய நகைகளை நீங்க தங்க கட்டி ஆக்க கூடாதுன்னு. இல்ல இதை நாங்க தங்க கட்டி ஆக்கி டெபாசிட் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3000 கிலோ டெபாசிட் பண்ணாங்க. டெபாசிட் பண்ணவங்க அடுத்து நாங்களும் ஆட்சிக்கு வந்துருவோங்கிற ஒரு தெனாவட்டுல நாங்க ஆட்சிக்கு வரப்போறோங்கிற ஒரு நினைப்புல அபேஸ் பண்ணிட்டாரு நம்மளுடைய அமைச்சர் அவர்கள். அமைச்சர் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஆளாகத்தான் ஸ்ரீதர் இருந்தார். அந்த ஸ்ரீதர் தான் ஆணையர், இந்து அறநிலையத்துறை ஆணையராக இருந்தவர் ஸ்ரீதர். இன்னைக்கு சுற்றுலா போயிருக்காரு இல்லையா, குடும்பத்தோட சுற்றுலா போயிருக்காரு இல்லையா.